இந்த முறை நகரி சம்பிலான் மாநில தேர்தலில் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு தொகுதி சென்னா. காரணம், டிஏபி கட்சியின் தலைமைச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் இங்கு போட்டியிடுகிறார். 4வது முறையாக இத்தொகுதியை தற்காக்கும் இவரை எதிர்த்து தேசிய முன்னணியின் மாசிசா வேட்பாளர் சியாவ் காங் சூன் களம் இறங்குகிறார். இத்தொகுதியில் சுமார் 14,500 வாக்காளர்கள் இருக்கின்ற நிலையில் 46 விழுக்காட்டு மலாய்க்காரர்களும் 44 விழுக்காடு சீனர்களும் 7 விழுக்காடு ஒராங் அஸ்லியும் 2 விழுக்காடு இந்தியர்களும் இருக்கின்றார்கள். இந்த முறை தேசிய முன்னணியும் பரிகாத்தான் நேஷனலும் தேர்தல் ஒத்துழைப்பை மேற்கொண்டு நேரடி போட்டிக்கு வழிவிட்டிருப்பதால் இத்தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மலாய்க்காரர்கள் வாக்கு தேசிய முன்னணிக்கும் சீனர்கள் வாக்கு பக்காத்தான் அரப்பானுக்கும் செல்லக்கூடிய நிலையில் ஒராங் அஸ்லி மற்றும் இந்தியர்களின் வாக்கு வெற்றியாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய சூழல் வரலாம். வணக்கம் மலேசியா. இங்கு நிலவரத்தை கண்டறிய வந்தபோது சீனர்கள் அதிகமாக வாழும் இந்த பக்கான் தித்தி முழுக்க முழுக்க சிவப்பு நீலக்கொடி சண்டை நிலவுவதை பார்க்க முடிகிறது. இரு வேட்பாளர்களும் கடுமையான பிரச்சாரத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த முறை இத்தொகுதி தேர்தல் கடந்த தேர்தல்களை விட மாறுபட்ட அரசியல் சூழலில் நடைபெறுகிறது. குறிப்பாக பாரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் ஒத்துழைப்பு இந்த தொகுதியின் அரசியல் கணிதத்தை மாற்றுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் மலாய் வாக்காளர்களின் மனநிலையில் ஏற்படும் மாற்றம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. வணக்கம் மலேசியா களத்தில் மேற்கொண்ட பார்வையில் ஆந்தனி லாக்கின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளதோடு அவரின் ஆதரவாளர்கள் களத்தில் மும்முரமாக வேலை செய்து வருகின்றனர். டிஏபியின் வலுவான ஆதரவு தளமாக கருதப்படும் சீன வாக்காளர்களின் ஆதரவை உறுதிப்படுத்துவதோடு மலாய் வாக்காளர்களிடமும் தனது ஆதரவை விரிவுபடுத்த அவர் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. பல்வேறு கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், உள்ளூர் நிகழ்ச்சிகள் என நேரடியாக மக்களை சந்திக்கும் பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளன. சேவை அரசியல் என்ற அடையாளத்தை வலுப்படுத்தும் முயற்சியே இந்த பிரச்சாரத்தின் மையமாக இருப்பதை களத்தில் உணர முடிகிறது. மறுபுறம் மாசிசாவின் பாரிசான் நேஷனல் வேட்பாளர் சியாவ் காங் சூன் பாஸ் ஆதரவின் மூலம் மலாய் வாக்குகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையுடன் களம் இறங்கியுள்ளார். இந்த ஒத்துழைப்பு உண்மையில் வாக்குப்பெட்டியில் பிரதிபலிக்குமா என்பதே இந்த தொகுதியின் முக்கிய அரசியல் கேள்வியாக உள்ளது. ஆந்தனி லாக்கின் நீண்டகால தொகுதி சேவை, அணுகக்கூடிய தன்மை மற்றும் தேசிய அளவிலான அரசியல் செல்வாக்கு ஆகியவை அவருக்கு தொடர்ந்து பலமாக அமையும் என்பதை மறுப்பதற்கில்லை. சென்னா தொகுதி என்பது ஒரு வேட்பாளரின் வெற்றி அல்லது தோல்வியை மட்டும் தீர்மானிக்கும் களம் அல்ல. ஆந்தனி லாக்கின் சேவை, தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் பிஎன்பிஎன்னின் புதிய அரசியல் ஒத்துழைப்புகளின் தாக்கம் இதில் எது வலிமையானது என்பதை சோதிக்கும் முக்கிய அரசியல் ஆய்வுக்களமாக இந்த தொகுதி மாறியிருக்கிறது. இறுதியில் பிரச்சார களத்தில் காணப்படும் அரசியல் உற்சாகத்தை விட வாக்குச்சாவடியில் மக்கள் எடுக்கும் முடிவே சென்னாவின் அடுத்த அரசியல் அத்தியாயத்தை எழுதப் போகிறது.